பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வீடியோ கால் பண்ணிடு, சரியா? இல்லாட்டி ஒரு ஃபோன் பண்ணு, நானே அங்க வந்துடுறேன். உங்க கூட இத்தனை வருஷமான குப்பை கட்டினதே எதுக்குன்னு தோணுது. இனி ஃபோன் பண்ணி இந்த ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கலான்னு போகிறேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்கிறேன். என்ன பைத்தியமா? பாத்தியாடி, நீ என்னமோ இத்தனை பேச்சு பேசுகிற, ஆனால் என் பையன் உன் மேலே எம்பிட்டு பாசமாக இருக்கான் பாரு. ஐயோ, என்னத்த உங்கள் பையனை விட்டுட்டு வரக்கு உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா? பின்ன என்ன, இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து இவனை விட்டு பிரியாமல் அவ கூடயே இருக்கேன். என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னானா? கட்டின பொண்டாட்டி உன்னை பற்றி எவ்வளோ யோசிக்கிறான் பாரு. தங்கமாக வளர்த்து வச்சிருக்கேன். என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசுகிறானே, அதை கேட்கல தான் மனசு கஷ்டமாக இருக்குது ஜானவி. அதானே பார்த்தேன், எல்லா மாமியாருக்கு இருக்கிறதா. பொண்டாட்டி பற்றி கொஞ்சம் ஜாஸ்தியாக 2 வளம் பேசிட்டா உடனே இந்த மாமியார்களுக்கு மூக்கு வேத்துருமே. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பையன் என்னை பற்றியே பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறது. பார்த்துக்கிறேன். என்னடி யோசிக்கிற? மாமியார் எப்படி சுயநலமாக இருக்கான்னு தானே. நீயும் ஒரு மாமியார் ஆகு, அப்போ தெரியும். அத்தை, நான்லாம் என் மருமகிட்ட என் பையன்கிட்ட பேசாத, என் பையன் தூக்கி வச்சு பேசினா ஏன் அப்படி பேசுகிறேன்லாம் கேட்க மாட்டேன். நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா என் மருமகளும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அது சரி, மருமக வரட்டும், அப்போ தெரியும். அப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் ஒன்றும் உரி பண்ண வேண்டாம். சரி கிளம்புங்க, பஸ் வந்துடும், நாங்களும் கிளம்பிடுவோம். சரிடா, பார்த்து இரு ஜானவி.